ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் guys. நீங்க பார்த்து கொண்டு தம்போ சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 14 அதாவது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போறோம். போன வீடியோ பார்க்கலாம்னா ஐ கார்டில் வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அந்த லெசன் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் C++ ப்ரோக்ராம்ஸ் யூசிங் கிளாஸஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ். டிஸ்ட்ரக்டர்ஸும் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மூலியமா நம்ம ப்ரோக்ராம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் கிளாஸஸ் மூலியமான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ் வித் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர்ஸும் கன்ஸ்ட்ரக்டர்ஸையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி டீபக்கும் நம்மளால பண்ண முடியும் இதை வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு கிளாஸஸ். கிளாஸஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. The most important feature of C++ is the classes. பார்த்தீங்கன்னா ஒரு C++ன்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கே முக்கியமான ஆதாரமே உங்களுக்கு கிளாஸஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த C++ பஜான் ஸ்டார்ட் முதல்ல கண்டுபிடிச்சப்ப C வித் கிளாஸஸ் தான் அதுக்கு பேர் வச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரிக் மஸ்கிட்டி தான் இதை C++ன்னு சொல்லிட்டு பேரை மாற்றினாரு. இதில் உங்களுக்கு 4 வகையான மேஜர் கான்செப்ட்ஸ் வரும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமர்பிசம் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நீட்ஸ் ஃபார் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கிளாஸ் இஸ் அ வே டு பைண்ட் த டேட்டா அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர். கிளாஸ்ன்றது ஒரு வகையான வழி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு வழி தான் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் இந்த கிளாஸ் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எப்படி டிக்ளரேஷன் ஆஃப் அ கிளாஸ் அதை எப்படி பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் இன் C++ யூசிங் த கீவேர்ட் கிளாஸ். கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நோட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. The only difference between structure and class is the members of structures are by default public, whereas it is private in class. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆர் பை இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பப்ளிக்ன்ற ஒரு ப்ரொடெக்டட் மேனரில் தான் இருக்கும். ஆனால் இந்த கிளாஸ் கான்செப்டை எடுக்கும்போது நம்ம எந்த விதமான டிக்ளரேஷன் கொடுக்கலன்னா அது ப்ரைவேட்டாக மாறிக்கும். பப்ளிக்காக இல்லாமல் அது ப்ரைவேட் கிளாஸாக மாறிக்கும். இது சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கிளாஸ் இனிஷியேஷன். கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணுறது எப்படி, அது எப்படிலாம் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு கொடுத்து அது பக்கத்தில் கிளாஸோட நேம் ஏதாச்சும் நம்ம கொடுத்துட்டு நம்ம கர்லி பேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ரைவேட் கொடுக்கலாம், இல்லை பப்ளிக் ப்ரொடக்ட் இந்த 3 இருக்கு. ப்ரைவேட்னா அந்த ப்ரைவேட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள எதால் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது ப்ரொடக்டட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சில குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் ஆத்தரைசேஷன் நம்ம கொடுப்போம். அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்த எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் பப்ளிக்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா எந்த விதமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த 3த்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. த கிளாஸ் பாடி கண்டெய்ன்ஸ் த டேட்டா டிக்ளரேஷன் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது இதில் கிளாஸ் பாடி தான் இதோட மெம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா மெம்பர் இல்லை மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். த கிளாஸ் பாடி ஹேஸ் 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். இது த ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடக்டர்ன்றத 3மே நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ கிளாஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது மூலியமாக தான் இந்த டேட்டா ஹைடிங்ன்ற கான்செப்டே வந்துச்சு. பாருங்க, டேட்டா ஹைடிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் which allows preventing the functions of a program to access directly the internal representation of a class type. அதாவது இந்த டேட்டா ஹைடிங்ன்ற ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பப்ளிக் ப்ரொடெக்டட் ப்ரைவேட்னு சொல்லிட்டு நம்ம 3 மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா. பப்ளிக்ன்றது நம்ம யாரால வேணாலும் ஆக்சஸ் பண்ணக்கூடியது. ப்ரைவேட்ன்றது யாருக்கு குறிப்பிட்ட வேறு இருக்காங்களோ, யார் இது அட்மினா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரொடக்ட்ன்றது நம்ம அட்மின் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் இன்னொரு சில பேருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இன்னொரு சில பேருக்கு அட்மின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கும் ஆக்சஸ் கொடுக்கறதா அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பப்ளிக்னா என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இன் சைல்டு கிளாஸ் வேர் ஆர் கால்டு டெரைவ்டு கிளாஸ் இன்ஹெரிட்டட் கிளாஸஸ். A public member is accessible from anywhere outside the class. கிளாஸுக்கு வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
இது பிரைவேட் மெம்பர் வருவாங்க. பிரைவேட் மெம்பர் cannot be accessed outside the class. ஒரு கிளாஸுக்குள்ள இருந்து தான் பிரைவேட் மெம்பர் ஆக்சஸ் பண்ண முடியும், அது வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. The protected class. A protected member is very similar to private, but it provides one additional benefit that then be accessed. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்குறோமோ அவங்க மட்டும் ஆக்சரைஸ் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் பிரைவேட் கேர் நேம் கொடுக்குறோம், இன்ட்டு ரோல் நம்பர் மார்க் 1 மார்க் 2 டோட்டல் இதெல்லாம் வந்து பிரைவேட்ல கொடுத்துருவோம். அப்புறம் வந்து ப்ரொடக்டர்ல வந்து அக்செப்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனையும் கம்ப்யூட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பப்ளிக்ல வந்து டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பிரைவேட்ல வந்து இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டோம், நம்ம கெட்டின் கொடுத்து எல்லாரும் வாங்கியாச்சு. இப்போ அக்செப்ட் அண்ட் கம்யூட் இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம கேட்டிருக்க வேல்யூஸை வச்சு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணோம். இப்போ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண ஆன்சர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோட்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்த்துருக்கோம். இஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் பிரைவேட் தென் த கிளாஸ் பீயிங் ஃப்ரீஸ்ட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் கேன் நாட் ஆக்சஸ் எனிதிங் ஃப்ரம் த கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரைவேட் மெம்பர்லேயே கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து அந்த முழு கிளாஸும் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் கேன் நாட் ஆக்சஸ் எனிதிங் ஃப்ரம் த கிளாஸ். அந்த கிளாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் வந்து எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். அப்போ வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Classes also contain some special member functions called as constructor and destructor. கன்ஸ்ட்ரக்டரும் டிஸ்ட்ரக்டரும் வந்து ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் கிளாஸஸ்ல. கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளை ஒரு ப்ரோக்ராமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யூஸ் ஆகக்கூடாது. இப்போ வந்து டிஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு ப்ரோக்ராம் முடிக்கும் போது எக்ஸிக்யூட் ஆகிறது. இது ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே நடக்கிற விஷயம் இது சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ரீசன் ஃபார் த இன்வாலிடிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் கோட் ஃப்ராக்மெண்ட். இதில் வந்து இன்வாலிடிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து கிளாஸ் கவுண்ட் இன்ட் ஃபர்ஸ்ட் இன்ட் செகண்ட் பப்ளிக்ல இன்ட் ஃபர்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வாலிடிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அது வந்து இப்போ வந்து நம்ம எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம கொடுக்கலன்னா அது பிரைவேட்ன்றது எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம பப்ளிக்லேயும் இன்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்னா பிரைவேட்டும் பப்ளிக்கும் ஒரே ஒரு கேரக்டராகவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தப்பு வரும். அதனால இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதே இது இந்த செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து இன்ட் பிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் வந்து ஐட்டம் இன்ட் பிஆர்டி நம்பர் இந்த ஐட்டம் இன்ட் டாட் பிஆர்டி நம்பர்னு நம்ம சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது பிரைவேட் கிளாஸாக இருக்கு. இந்த பிரைவேட் கிளாஸ் அப்படியே இருக்கட்டும். பிஆர்டி நம்பர்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷனே இல்லை உள்ளக்க. அந்த டெஃபினேஷனே இல்லைன்னா நம்ம எப்படி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? அதனால வந்து அது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் ஆஃப் கிளாஸ் மெம்பரை எப்படி வந்து டிஃபைன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்கிறேன். இப்போ வந்து கிளாஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரைவேட்டில் வந்து அவங்களோட நேம் கேட்டு ரோல் நம்பர் மார்க் 1 மார்க் 2 டோட்டல் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து வாய்டில் வந்து அக்செப்ட் டிஸ்பிளே அப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்த பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் மூலியமாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதெல்லாம் வந்தால் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினிஷன் ஆஃப் கிளாஸ் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ரோல் நம்பர் மார்க் 1 மார்க் 2 டோட்டல் நேமு அக்செப்ட் டிஸ்பிளே இந்த இதெல்லாம் தான் வந்து டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாஸை வந்து நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ண முடியும்? இதில் வந்து 2 வகையாக வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இன்சைட் த கிளாஸும் நம்ம பண்ணலாம், அவுட் சைட் த கிளாஸும் நம்ம பண்ண முடியும். இன்சைட்ல கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து when a member function is defined inside a class it behaves like inline function. These are called inline member functions. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு கிளாஸுக்குள்ள கொடுத்துருந்தோம்னா அது இன்லைன் ஃபங்க்ஷன் அர்த்தம். அது வந்து இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் மாதிரி வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவுட்லைன் கிளாஸ் அவுட் சைட் த கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்லைன் ஃபங்க்ஷன் மூலியமா எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்லாம் வந்து பர்பஸாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் டைப் கிளாஸ் நேம் அந்த நேம் என்னமோ அது கொடுத்துட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து
ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து பெராமீட்டர் லிஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து கோட்ஸ் இந்த கர்லி பஸ்ஸஸ் ஓபன் பண்ணி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்னமோ அது நம்ம கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்றோம். இதுதான் இதுக்கு உண்டான சின்டாக்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. வாய்ட் ஆட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம்னா குளோபலைஸ்டாக நம்ம பண்றோம். இப்போ ப்ரைவேட்டாக இருந்தாலுமே குளோபலைஸாக மாத்துறதுனால வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்டுன்றது டேட்டா டைப் ஆஃப் த மெம்பர் ஃபங்க்ஷன், இதை வந்து ஆட்ன்றது கிளாஸ் நேமு, அப்புறம் வந்து இது வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் குளோபலைசேஷன் பண்ணுறதா அர்த்தம், அப்புறம் டிஸ்பிளேன்றது மெம்பர் ஃபங்க்ஷன். இது வந்து இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம், இன்லைன் ஃபங்க்ஷன் அவுட்லைன் ஃபங்க்ஷன். இது வந்து எப்படி நம்ம பண்ண முடியும், இந்த ப்ரோக்ராம் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு என்ன பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷ் இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரீம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து கிளாஸ் பாக்ஸ் நம்ம முன்னெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டெக்ஸ் இன்ட் மெயின் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நம்ம இப்போலேருந்து நம்ம கிளாஸ் வந்து படிக்கிறதுனால இப்போ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். கிளாஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து டபுள் வித்னா நம்ம வந்து ப்ரைவேட்ல வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ப்ரைவேட்னு எக்ஸிக்யூட் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம சாதாரணமாக போட்டாலே வந்து அது ப்ரைவேட் தான் எடுத்துக்கிறோம். நோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மெத்தட். இப்போ வந்து உங்களுக்கு பப்ளிக்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு கொடுத்து வந்து டபுள் லென்த்தையும் வாய்டு பிரிண்ட் வித். இப்போ இந்த டபுள் லென்த் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு பப்ளிக்கா இருக்கு. இப்போ வந்து டபுள் வித்ன்றது உங்களுக்கு வந்து பிரைவேட்டா இருக்கு. இது வந்து ரெண்டும் ஸ்பெசிஃபை ஆயாச்சு. இப்போ அந்த வாய்டு பிரிண்ட் வித்தை வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். அது வந்து இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன், ஏன்னா கிளாஸுக்குள்ளார இருக்கு. இப்போ வந்து கர்லி பஸ்ஸஸ் ஓபன் பண்ணி சி அவுட் கொடுத்து நம்ம இந்த வித் ஆஃப் த பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு வித் என்ன கொடுக்குறோமோ அது வந்து இங்க வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் இந்த வாய்ட் ஃபங்க்ஷனை வந்து க்ளோஸ் பண்றோம். அப்புறம் வாய்ட் செட் வித் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து வாய்ட் செட் வித்ன்றத நம்ம டபிள்யூன்ற ப்ரோட்டோடைப் ஃபங்க்ஷன் மூலியமா வந்து நம்ம டிஃபைன் பண்ணி அப்படியே அந்த கிளாஸை முடிச்சிடறோம். அப்போ இந்த வாய்ட் செட் வித் ஃபங்க்ஷனும் வாய்ட் பிரிண்ட் வித் ஃபங்க்ஷனும் இந்த கிளாஸுக்குள்ளார இருக்கு. இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து வாய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ வந்து குளோபலைசேஷன் பண்ண போறோம். இப்போ வந்து வாய்ட் பாக்ஸ்ன்ற ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் செட் வித் டபிள்யூன்ற ஃபங்க்ஷனை வந்து அவுட்லைன் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து குளோபலைசேஷன் பண்றதா அர்த்தம். குளோபலைசேஷன் பண்றதா அர்த்தம்னா வந்து இந்த ஹோல் பார்ட்டை வந்து பப்ளிக்கா மாத்தி நம்ம வந்து இந்த ப்ராட்டை வந்து நம்ம கூப்பிடுறோம். இதை கூப்பிட்டுட்டு வித் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ அதை வந்து வித்ல இருந்து நம்ம சேவ் பண்ண சொல்லிடுறோம். அவ்வளவுதான் இந்த டைப் ஆஃப் வந்து இதுதான். அப்புறம் இன்ட் மெயின். இப்போ இன்ட் மெயின் நம்ம கேட்குற பாக்ஸுக்கு வந்து பி, இந்த பாக்ஸ்ன்ற ஃபுல் கிளாஸை வந்து நம்ம பீன்ற ஒரு வேரியபிள் அடக்கியிருக்கோம். அப்போ வந்து அந்த வேரியபிள் நேம் வச்சுதான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் அந்த கிளாஸை வந்து நம்ம கூப்பிட முடியும். ஸ்ட்ரக்சர்ல எப்படி கூப்பிட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பி டாட் செட் வித் ஆஃப் 10. இப்போ வந்து நம்ம வந்து 10.0 கொடுத்துருக்கோம். அப்போ 10.0 நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து செட் வித் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்கோம். the width of the boxes இங்க வந்து 20 கொடுத்தோம்னா இங்க 20 பிரிண்ட் ஆகும். 10 கொடுத்தோம்னால இங்க 10 பிரிண்ட் ஆகும். b print with அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். அப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா the width of the box is 10ன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்புறம் ரிட்டர்ன் 0 கொடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம முடிச்சிடறோம். அவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். இது வந்து கம்ப்ளைண்ட் ரன் கொடுத்து ரன் பண்ணி பார்த்துருவோம். பாத்தீங்கன்னா the width of the box is 10ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே இருக்கு. இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. டிக்ளேரிங் அ மெம்பர் ஃபங்க்ஷன் ஹேவிங் மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் லூப்பிங் கான்ஸ்ட்ரக்ட் ஸ்விட்ச் ஆர் கோ டு ஸ்டேட்மெண்ட் அஸ் இன்லைன் இஸ் நாட் அட்வைசபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறோன்னா ஒரு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. அந்த லூப்பிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் இருக்கக்கூடாது, லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்விட்ச் ஆர் கோ டு ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வந்து இன்லைன் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணால் வந்து தப்பு எரர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நோட்டு, இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. கிளாஸ் 2ல வந்து ஆக்டிவிட்டி 2ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளாஸ் ஆஃப் ஈரை இன்டெஸ் பப்ளிக் வாய்ட் கேல்க்னு கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் அவுட்லைன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஃபார் கேல்க் விச் ஃபைன்ஸ் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷன் இந்த இது வந்து நான் உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து நான் வந்து கமெண்ட்ல வந்து நீங்க லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் வந்து நான் சொல்லித்தரேன். கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் இதை சொல்லித்தரேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அதுக்குள்ள உள்ள எல்லா டாபிக்ஸும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்க, மறக்காம தம்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.